நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மக்கள் முன் கொடுக்க வந்த காணிக்கையை பற்றி. அந்த காணிக்கை எதற்கு ஒத்திருக்கிறது? இயேசுவோடு முன்னதாகவே என்ன பண்ணியிருக்காரு? இயேசுவை பற்றி முன்னதாகவே அந்த காணிக்கையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டப்பட்டது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா பழைய இயேசுவை பற்றி எப்படி இந்த காணிக்கைகள் சொல்லுகிறது, காணிக்கையை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்ல சத்தியம். இதை நான் கேட்கும்போது உண்மையாக இது நான் எப்பயோ எழுதி வைத்த ஒரு காரியங்கள். அப்புறம் இப்போ டேபர்நாக்கிள் அப்படி
பேசும்படியாக கட்டப்பட்ட கூடாரம் தான் ஆசரிப்பு கூடாரம். இன்னும் சொன்னா போனால் ஒரு மீனிங் என்னன்னா, அயலானை போல் அருகிலேயே வாசம் பண்ணுவது. அயலானை போல் அருகிலேயே வாசம் பண்ணுவது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அயலானை போல் அருகிலேயே வாசம் பண்ணுதுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரி என்ன பண்ணுமா அவர்? பக்கத்திலேயே வாசம் பண்ணுவது அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு அர்த்தத்தை கொள்ளலாம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆசரிப்பு கூடாரம்னா என்ன? எல்லாரும் சொல்லணும். தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். அப்புறம் வேறு எப்படி சொல்லலாம்? பரிசுத்த ஸ்தலம். மிகவும் எளிமையான முறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் நல்லாக மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் அல்லது பரிசுத்த ஸ்தலம். அப்போ இன்னொன்று சொன்னேன், அயலானை போலவே அருகிலேயே வாசம் பண்ணுவது. அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. மனிதர்களுடன் பேசுவது, மனிதர்கள் கூட வாசம் பண்ணுவது, இதற்காக கட்டப்பட்டது தான் ஆசரிப்பு கூடாரம். இது எந்த அதிகாரத்தில் இருக்குது? யாத்ராகமத்தில் இருக்குது. எத்தனை அதிகாரங்களில் தேவன் குறிக்கப்பட்டிருக்கிறார்? 7 அதிகாரங்களில் தேவன் இதை பற்றி வைத்திருக்கிறார். இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராகமம் 25வது அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. 25வது அதிகாரம் வசனம், முதல் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவ்வளோதான். கர்த்தர் என்ன போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? கர்த்தர். அங்கே வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி. வேதத்தில் சில அதிகாரங்கள் மட்டும்தான் கர்த்தர் என ஆரம்பிக்கும். எந்த இடத்துல அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறதோ அது விசேஷமானது. அது எப்படிப்பட்டது? விசேஷமானது. அப்போ இங்கே வந்து என்னென்ன ஆரம்பிச்சிருக்கு? கர்த்தர். அப்போ இந்த அதிகாரத்தில் இருந்து எழுதப்பட்ட அந்த 7 அதிகாரங்களும் எப்படிப்பட்டது? விசேஷித்தமானது. தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அதிகாரங்கள் மிகவும் விசேஷித்தமானது என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். இதில் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும், எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தது தான் இந்த 25வது அதிகாரம். இங்கே அவருடைய அனந்த ஞானம் வெளிப்பட்டது, அவருடைய ஆழமான சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம அந்த ஆழமான சத்தியம் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறது. அந்த ஏராளமான சத்தியங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்குவோம். பாஸ்டர் ஒரு அதிகாரம், ஒரு மெசேஜ் எடுத்தார், ஒரு சாப்டர். தேவனுடைய சொல்லுங்கள் ராஜ்யம் நடத்தினாரா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நடத்தினார். அப்படி இந்த ராஜ்யத்தை பற்றி நடத்தும் பொழுது நிறைய அந்த வசனங்கள் எப்படி எப்படி எழுதப்பட்டிருந்தது? யாராவது சொல்ல முடியுமா? அந்த வசனங்கள்லாம் எப்படி எழுதப்பட்டிருந்தது? அதான் ராஜ்யம் எந்த மாதிரி எழுதப்பட்டிருந்தது? இயேசு அதிகமான காரியங்களை எப்படி வெளிப்படுத்தினார்? வெரி குட், சொல்லுங்க. உவமைகளாக, பேரபிள்ஸ், உவமைகளாக வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்ல வரும்போது எப்படி சொல்கிறாராம்? உவமைகளாக சொல்கிறார். உவமைகள் என்றால் ஒன்றை சொல்வதற்கு பதிலாக இன்னொன்றை சொல்லுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணம், உவமை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன அர்த்தம்? அந்த பாதம் எப்படி இருக்கான்? மலர் போன்றது அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க? பாதத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க? ஊமையா? மலருக்கு. அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பல ஊமைகளால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த காரியங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ போன வாரத்துக்கும் முந்தின வாரம் பாஸ்டர் வந்து நோவாவை பற்றி நடத்தினாரா? நோவாவை பற்றி நடத்தினார். அப்போ பாஸ்டர் நாங்கள் நிறைய ஊமைகள், நிறைய காரியங்கள், மறைப்பொருளான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். காகம் எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்? நல்ல கரெக்டாக யோசித்து சொல்லுங்கள். காகம் எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்? அசுத்தம், ரைட்டு. ஆனால் அதுக்கு கரெக்டான வேர்ட் பாஸ்டர் ஒன்று சொன்னார். காகம் எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்? சரி, உங்களுக்கு அது தெரியலன்னா பரவாயில்ல.
இப்போ அது சொல்லுவோம். புறாவை எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்? இப்போ எல்லாம் சொல்லிடுவீங்க. பரிசுத்த ஆவியான. அதுக்கு ஆப்போசிட் காகம். அப்போ காகத்துக்கு யார் ஒப்பிட்டு சொன்னார்? சாத்தானை ஒப்பிட்டு சொன்னார். ஜலம் எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்? துன்மார்க்கர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒளிவ இலை எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்? எதற்கு? விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு சொன்னார் இல்லையா? அப்போ இத்தனை காரியங்கள் இருக்கு. நீங்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது கண்டிப்பாக நான் கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் கேட்டால் தான் அடுத்த சாப்டர் உங்களுக்கு புரியும். அதனால் இதை என்ன பண்ணிட்டு வரணும்? நீங்கள் கம்பல்சரி ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். ரைட். இப்போ அது மாதிரி ஊமைகளால் சொன்னார். ஒன்றை சொல்வதற்கு இன்னொன்றை பயன்படுத்துவது தான் என்னது? ஊவமை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்லைடு போடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும்? காணிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம அந்த 25வது அதிகாரத்தை 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வரிசையாக வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனமாக நிதானமாக நிறுத்தி தான் வாசிக்க போகிறோம். வாசிங்க யாராவது ஒருத்தர். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவன. இங்கேருந்து கவனிக்கணும். இப்போ இங்கேருந்து நீங்கள் கவனிக்க போறீங்க. நீங்கள் என்ன போட்டிருக்கு? அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் என்னென்ன. இப்போ அவங்க வாசிப்பாங்க. எத்தனை காணிக்கை அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் சொல்லணும், நம்பரில் சொல்லணும். அப்போ நீங்கள் அவங்க சொல்ல என்ன பண்ணிகிட்டே வரணும்? ஒவ்வொருத்தரும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் எத்தனை காணிக்கைன்னு சொல்ல முடியும். ரைட்டா? வாசிங்க. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். கவுண்ட் பண்ணிட்டே வரீங்களா? வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூப வர்க்கத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேத கற்களும் ரத்தினங்களுமே. எத்தனை இருக்கு? எத்தனை? கரெக்டா சொல்லுங்க. 16. எத்தனை காணிக்கை? 16 காணிக்கைகளை தேவன் யாருக்கிட்ட இருந்து கேட்டாரு? யாருக்கு கொடுக்க சொன்னார்? யார்கிட்ட இருந்து கேட்டாரு? ஜனங்களிடத்திலிருந்து கொடுத்தார். எங்க அதை போடுங்க பாருங்க. இப்போ நம்ம படித்தது தான் தமிழ்லையும் எழுதியிருக்கு, அது அப்படியே பக்கத்தில் இங்கிலீஷில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது? தங்கம், அப்புறம் வெள்ளி, வெண்கலம், இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், அடுத்தது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், சீத்தி மரம், விளக்கிற்கு எண்ணெய். அங்கே விளக்கெண்ணெய்னு போட்டிருக்கோம். அது என்ன அர்த்தம்? விளக்கிற்கு எண்ணெய். அடுத்தது அபிஷேக எண்ணெய்க்கான பரிமள பொருட்கள், வாசனை பொருட்கள். அடுத்தது தூபத்திற்கான நறுமண பொருட்கள், இதுவும் வாசனை பொருட்கள். ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள். அடுத்தது மற்ற மதிப்புள்ள இரத்தின கற்கள். எத்தனை மொத்தம்? இந்த 16ம் இயேசுடன் ஒப்பிட்டு பேசுவது தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டீச்சிங். இந்த 16 காரியங்களும் எப்படி மறைமுகமாக பழைய ஏற்பாட்டிலேயே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசுவை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை தான் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் உண்மையாகவே இந்த சத்தியத்தை கேட்கும்போது நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க. இவ்வளோ ஆழமான சத்தியம் இதுக்குள்ளார இருக்குதா? இயேசு ஒப்பிட்டு அப்பயே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இத்தனை காரியங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணுவீங்க? வியந்து போகிற அளவுக்கு தேவன் நம்மளுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்வோம். இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 16. ஆனால் மொத்த காணிக்கை என்னவென்றால் 16 அல்ல, 17. எத்தனை?
16 எத்தனை? ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன இங்கே போட்டிருக்கு சிஸ்டர், எத்தனை போட்டிருக்கு? 16 தான் சிஸ்டர் போட்டிருக்கு, நீங்கள் எப்படி 17ன்னு சொல்லுவீங்க அப்படின்வீங்க. உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 25வது அதிகாரம் 2வது வசனம். நல்ல தீர்க்கமாக படிச்சுட்டு இதிலிருந்து யாத்ராகமும் 25 2வது அதிகாரத்தில் யார் சொல்கிறான்னு பார்ப்போம். நீங்களே சொல்லிடுவீங்க. நல்லா படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லணும். எங்கள் படிங்க, வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. இப்போ இதில் எங்கே இருக்குது காணிக்கை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், சொல்லுங்க. மனப்பூர்வமாய். 17வது காணிக்கை என்ன? ஆனால் அது 17 இல்லை, அதுதான் முதல் காணிக்கை. எழுதி வச்சுக்கோங்க. அது 17 அல்ல, அதுதான் முதல் காணிக்கை. என்னது முதல் காணிக்கை? மனப்பூர்வமாய் கொடுக்கிற விடத்தில் தேவன் உற்சாகமாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ மனப்பூர்வமாய், மனமுகந்து. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? மனமுகந்து தங்கங்களை அப்படியே கொடுத்தாங்களாம். காதில் போட்டிருக்குது, கழுத்தில் போட்டிருக்குது, கையில் போட்டிருக்கு, எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்களாம்? ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு எடுத்து கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்களாம்? கொஞ்சம் எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அப்போ எது ஃபஸ்ட்டு காணிக்க? மனப்பூர்வமாய் கொடுப்பது தான் ஃபஸ்ட்டு காணிக்க. அதை போடுங்க, அடுத்தது போடுங்க. இங்கே போட்டிருக்கு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன். இதுதான் ஃபஸ்ட்டு காணி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. என்ன எக்ஸாம்பிள்? காயின் ஆபேல். இப்போ நீங்கள் காயின் ஆபேலோட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய எதை சொல்லுங்கள் பார்ப்போம். காயின் ஆபேல் அப்படின்னோட உங்களுக்கு என்ன நினைப்பு வருது? சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். காயின் ஆபேல் அப்படின்னா காயின் ஆபேல் 2 பேரும் என்ன பண்ணாங்க? என்ன கொடுத்தாங்க? கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்தாங்க. தேவன் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்னு பார்த்தோம்? யாரோடத? ஆபேலோடத. காயினோட அங்கீகரிக்கலை. ஏன் அங்கீகரிக்கலை? சொல். என்ன கொடுத்தாம? சொத்தையை கொடுத்தான். ஒன்றுமே கொடுக்கல. இல்லை, கவனிங்க. இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. மனப்பூர்வமாய் கொடுக்குங்கள், இதுவே காணிக்கை. கொடுக்கிற மனது யாருக்கிட்ட? ஆண்டவர் தான். ஆண்டவரிடம் கேளுங்கள். கொடுக்கிற மனதை யார்கிட்ட கேட்கணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபேல் என்றால் என்ன? எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆபேல் என்றால் குறை உள்ளவன் என்று அர்த்தம். ஆபேல்னா என்ன அர்த்தம்? குறை உள்ளவன் என்று அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அன்சாட்டிஸ்ஃபைடு பர்சன். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதுமான அளவு என்ன இல்லை அவன்கிட்ட. கடவுள் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஆடுகளை கொடுத்தார். அந்த ஆடுகளை கொடுத்து அதை தான் அவன் பார்த்துக்கிட்டு அதில் தான் வேலை செஞ்சு பிழைத்து கொண்டான். ஆனால் போதுமான அளவிற்கு அவனுக்கு என்ன இல்லை? ஆடுகள் இல்லை. அதனால் அவனுக்கு என்ன பேர்? ஆபேல் என்றால் குறை உள்ளவன். காயின் என்றால் நல்லா எழுதி கொள்ளுங்க, சம்பத்துக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க பர்சன் வித் அபண்டன்ஸ். அப்படின்னா அதிகப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவன் குறை உள்ளவன் அல்ல, சம்பத்துக்காரன், சொத்துக்காரன். அதிகமாக என்ன பண்ணியிருக்கான்? சொத்து உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரே அவனுடைய விதைகளை விதைத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் ஆபேல் குறை உள்ளவன். இப்போ இந்த 2 பேர்த்தையும் பாருங்க. ஆபேல் குறை உள்ளவன், காயின் சம்பத்துக்காரன். 2 பேருமே கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் யாருடைய காணிக்கையை அங்கீகரித்தார்? ஆபேல். ஏன்னா தன் குறைவிலிருந்து எடுத்து கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தான். எனவே தேவன் அவனுடைய காணிக்கையை என்ன பண்ணாரு? அங்கீகரித்தார். காயின் சம்பத்துக்கு அப்படின்னா பணக்காரவங்களாக இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்தா அங்கீகரிக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அப்படி இல்லை, பணக்காரவங்களாக இருந்தால் கொடுத்தாலும் அங்கீகரிப்பார். ஆனால் ஆபேலினுடைய மனதை தேவன் பார்த்தார். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் அன்சாட்டிஸ்ஃபைட் பர்சன். மிகவும் குறைவானது காரியம் தான் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அதில் இருந்து தேவன் என்ன பண்ணார்? அவனை என்ன பண்ணார்? ஆசீர்வாதமாக மாற்றினார். அவன் அதுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து கொடுத்தான். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. இன்று கூட நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக முறை நம்மளுக்கு என்ன இருக்கும்? பற்றாக்குறைகள் இருக்கும்.
நிச்சயமா இருக்கும். ஆனால் அந்த பற்றாக்குறையை பார்க்காதவாறு தேவனுக்கு எப்படி நம்ம உகந்து கொடுக்க வேண்டும்? மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது தேவன் காலையில் பாஸ்டர் என்ன சொன்னார்? வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார். அப்போ முதல் காணிக்கை என்ன? நம்மளுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கணும். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் காணிக்கையை நான் சொன்னேன், தங்கத்தை காணிக்கையாக கொடுத்தாங்க. நிறைய காணிக்கைகளை தங்கங்களை வந்து மனமுகந்து மனப்பூர்வமாக என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல்ல அடுத்த ஸ்லைட். இப்போ இந்த உடன்படிக்கை இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த பொருட்கள்லாம் தங்கத்தினால் ஆனது, எந்தெந்த பொருட்கள் எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த பொருள்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டது? நம்பர் 1 என்ன போட்டிருக்கு? உடன்படிக்கை பெட்டி. அடுத்தது விளக்கு தூண். அடுத்தது சப்பாத்து மேசைனா அந்த பிரெட், அந்த அப்பங்கள் வைக்கப்பட்ட மேஜை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தூப பலிபீடம். அடுத்தது கூடாரத்தின் உள்ளாக அலங்காரம், திரைகள், கருவிகள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கேட்பேன். இதை எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் அடுத்த வாரம் கொஸ்டின் கேட்டுட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த பகுதிக்குள்ளார நம்ம போக போகிறோம். ஸோ இந்த 5 பகுதிகள் தான் எதால் ஆக்கப்பட்டது? தங்கத்தால் செய்யப்பட்டது, தங்கத்தில் செய்யப்பட்டது. அப்போ இந்த தங்கம் எங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். இந்த தங்கம் எங்கேருந்து கிடைக்குது? எங்கேருந்து கிடைக்குது? நம்ம தங்கம்லாம் காதில் கழுத்துலலாம் போட்டிருக்கோம்ல, அந்த தங்கம் எங்கேருந்து கிடைக்குது? பூமியிலிருந்து கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது தெரியுமா? எப்படி கிடைக்கிறது? தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாதுக்கள் அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த கோல்டுனா கோல்டாகவே கிடைக்காது. அந்த கோல்டோடு சேர்ந்து பல என்ன இருக்கும்? அசுத்தங்கள், மாசுக்கள் இதெல்லாம் நிறைந்து தான் என்ன பண்ணுது? அந்த தங்கம் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த தங்கத்தை அவன் என்ன பண்ணுறான்? தூய்மைப்படுத்துகிறான். தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதை தங்கமாக, நல்ல ஒரு தங்கமாக மாற்றுகிறார்கள். அப்படி தான் இங்கே தங்கம் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம வேதத்தில் யாத்ராகமம் 25வது அதிகாரம் 10-11 அதை வாசிங்க. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2½ முழமும், அதன் அகலம் 1½ முழமும், அதன் உயரம் 1½ முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி. 11வது வசனத்தில் கோடு போட்டுக்கோங்க. அது எங்கும் என்ன இருக்கு? பசு பொன் தகட்டினால். ஆனால் நம்மளுக்கு பூமியிலேருந்து கிடைக்கும் போது எப்படி கிடைக்குது? தங்கமாக கிடைக்குது. ஆனால் அந்த தங்கம் என்ன சொன்னேன்? சுத்தமான தங்கம் இல்லை. அப்போ அந்த தங்கத்தை என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க? அக்கினியில் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. 1100 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? அந்த தங்கத்தை நல்லா உருக்குவாங்க. உருக்கி அதை கருகக்கூடிய நிலை வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. கருக விட மாட்டாங்க. கருக போகிற அதுக்கு முந்தின ஸ்டேஜ் அதை எடுத்து குளிர்ந்த தண்ணீர்னால என்ன பண்ணிடுவாங்க? அதை நினச்சிடுவாங்க. இப்படி தான் அந்த பொண்ணை சுத்தப்படுத்தி அதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க நம்மள்கிட்ட. அப்போ ஆண்டவர் இங்கே அதை தான் பசும் பொன். அதுதான் என்ன பொன்? பசும் பொன். அப்போ தேவன் பொன்னல்ல எதனால் மூட சொல்லியிருக்கிறாரு? பசும் பொன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னது என்னமோ பொன், கொண்டு வந்து கொடுத்தது என்னமோ என்னது? தங்கம், பொன். ஆனால் அது மூடப்பட்டது எதினால்? பசும் பொன். மூடப்பட்டதுன்னா பசும் பொன்னாக. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சத்தியம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பொன்னாக பொன்னாக இருக்கிறோம். அந்த பொன்னாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் என்னன்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவம். பொன் எதை குறிப்பிடுகிறது? ரட்சிக்கப்பட்ட அனுபவம். எழுதி கொள்ளுங்கள். பொன் எதை குறிப்பிடுகிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ளார வந்துருச்சு. ஆனால்
அந்த 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 எப்படி அது கருகின நிலைக்கு முன்னத நிலையில் என்ன பண்ணிடுறாங்க, அதை எடுத்துடுறாங்க. அதே போல் ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க? இருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளாக, ஒரு கஷ்டத்துக்குள்ளாக, அல்லது ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் இல்லையா? எப்படி அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 1100 டிகிரி செல்சியஸில் நல்லா என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணி அது கருகக்கூடிய முந்தின நிலையில் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துறாங்களோ, அதே போல் தேவன் பல கஷ்டங்கள், பல பாடுகள், பலவிதமான நேரங்களிலே நம்ம கடந்து சென்றாலும் என்ன பண்ணிடுறாரு, அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து விடுகிறார். அந்த பொண்ணு தான் என்னவா மாறுது, பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. நீங்கள் கூட நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ காலம் ஆயிடுச்சு, ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு, ஏன் இவ்வளோ பெரிய பெரிய பாடுகளை நான் சுமந்து செல்கிறேன், எப்போ தான் இந்த பாடு என்னை விட்டு தீரும், எப்போ தான் இந்த கஷ்டம் என்னை விட்டு போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க நிச்சயமாக இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னது, பாடுகள். அப்போ இங்கே ஒரு சத்தியம் என்ன பாருங்க, அந்த எதனால் மூட சொன்னார், கேட்கப்பட்டது என்னவோ பொன், ஆனால் மூடப்பட்டது என்னவோ என்னது, பசும் பொன். நீங்கள் பொன்னாக இருந்தால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருப்பீர்கள், பசும் பொன்னாக இருந்தால் தேவன் உங்களை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வைப்பார். இப்போ உங்களுடைய சாய்ஸ் தான் எது, நான் பசும் பொன்னாக மாற்றப்பட வேண்டும், தேவன் என்னை ஆசரிப்பு கூடாரத்திற்குள், அவருடைய வாசஸ்தலத்துக்குள் என்னை அணைத்து செல்ல வேண்டும் என்றால் பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல கண்ணீர்கள், பல சூழ்நிலைகள் என்னை அணுகினாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாராம், கருக விடாதபடி அந்த நிலைமை, அந்த 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 சிச்சுவேஷன், கஷ்டமான சிச்சுவேஷன் வரும், அப்படியே உங்களுக்கு மூழ்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு அதுலேருந்து என்ன பண்ணிடுவீங்க, மீண்டு வெளியே வந்து விடுவீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் ஒரு தங்கத்தை பற்றின ஒரு விசேஷம். பொற்கொள்ளன் அதில் அந்த கருகி போனதை தான் அவன் என்னன்னு சொல்கிறான், நம்ம போய் தங்கத்தை போய் வாங்கும்போது இதுக்கு என்ன போடுறான், சேதாரம். அந்த கருகி போனது தான் என்னது, சேதாரம். பொற்கொள்ளன் உருக்கினால் சேதாரம், கத்தர் உருக்கினால் உங்களுக்கு என்ன இல்லை, சேதாரம் இல்லை. தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அப்போ எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து விடாதபடி, அந்த பிரச்சனையை பார்த்து ஐயோ ஏன் எனக்கு இப்படி வந்தது, என்ன காரணம், ஏன் இந்த பாடுகளுக்குள்ளார நான் போகிறேன், ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ளார போகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டது எத்தனை நாள் ஆயிடுச்சு, எத்தனை வருஷமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் இருக்கே, கஷ்டங்கள் இருக்கே, கண்ணீர்கள் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தேவன் உங்களை என்னவா மாற்ற விரும்புகிறார், பசும் பொன்னாக மாற்ற விரும்புகிறார். இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொண்ணு எங்கே தெரியுமா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பொண்ணெல்லாம் யார் யார்ட்டெல்லாம் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பொன் அப்படின்னா அது எங்கே இருக்கும் சொல்லுங்கள், ராஜா கிட்ட இருக்கும், அரண்மனை. அதனால தான் தேவன் அரண்மனையில் எப்படி ராஜா இருக்கிறாரோ அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைக்க ஆசைப்பட்டார். ஏனென்றால் அவர் யாரு, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பொண்ணு, அந்த பொண்ணு, அதனால தான் அவரை என்ன அவர் பிறப்பு சம்பவித்தவுடன் என்ன கொண்டு வந்தவருக்கு கொடுத்தாங்க காணிக்கையா, பொண்ணை கொண்டு வந்த. யாருக்கு பொண்ணை கொடுப்பாங்க, ஒரு ராஜாக்கு தான் அந்த பொண்ணை கொடுக்க முடியும். அப்போ இங்கே அதே மாதிரி இந்த பொண்ணை வேற ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தங்கத்தை வேற ஒரு காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். விசுவாசம், எதுக்கு, விசுவாசம். நம்முடைய விசுவாசம் கூட இந்த தங்கத்தை போல என்ன ஆக ஆரம்பிக்கும், சோதிக்கப்படும்படி ஆரம்பிக்கும். நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணும், புடமிடப்படும். ஆனாலும் நாம் என்ன பண்ணுவோம், விசுவாசத்தில் ஜெயித்தவர்களாய் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் எனக்கு உபத்திரம், ஆனாலும் நான் என்ன பண்ணேன், திடன் கொண்டேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பொன் ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னா, இதில் இந்த பொண்ணு நான் பல பாடுகள் பட்டாலும் தேவன் என்னை ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே அல்ல, ஆசரிப்பு கூடாரம் உள்ளாக வைக்க ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். பொன்னாக அல்ல, பசும் பொன்னாக என்னை என்னது மாற்ற விரும்புகிற வல்ல தேவனாய் இருக்கிறார். அது அந்த தங்கம் என்பது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த தங்கம் என்பதை எதற்கு ஒப்பிட்டு சொன்னேன், இன்னொன்று விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு சொன்னேன். அந்த ஸ்லைடை போடுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் என்னென்ன பொருள் எல்லாம்
எதில் செய்யப்பட்டது? தங்கத்தால் செய்யப்பட்டது. என்னென்ன பொருள் தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் விளக்கு தூண், அடுத்தது அப்ப மேசை, அடுத்தது தூய பலிபீடம், அப்புறம் உள்ளாக இருக்கக்கூடிய சில விதமான திரைகள், பல விதமான அந்த இதெல்லாம் இதில் செய்யப்பட்டது இந்த தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம தங்கம் அப்படின்னு உடனே இப்போ இந்த ஆவிக்குரிய சத்தியம், இப்போ தேவன் அந்த இடத்துல தங்கத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கினார், அந்த பொண்ணை பசு பொண்ணாக மாற்றினார். அப்போ அந்த பசு பொண்ணாக மாற்றப்பட்டதோட ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த ஸ்லைட் போடுங்க. இங்கே பாருங்கள். இப்போ என்ன நல்ல பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தங்கம் எதை குறிப்பிடப்படுகிறது? தேவனுடைய மகிமையை குறிப்பிடுகிறது. அடுத்தது ராஜாதிகாரம், ராஜாவாக தேவனை காட்டுகிறது. சுத்தம் எப்படி இருக்குது? நான் சொன்ன தங்கத்தை பூமியில் அடியிலேருந்து எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கப்படுகிறது? அல்ல, எடுக்கும் பொழுது எப்படி ஏற்படுது? சுத்த தங்கமாக வருதா? இல்லை. அதில் என்ன இருக்குது? பல விதமான அசுத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க? அதை சுத்தம் செய்கிறார்கள். அப்போ சுத்தம் நெருப்பில் சுத்தமாக்கப்படுகிறது. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சோதிக்கப்படும் என்றால் நீங்கள் சுத்த பொன்னாக விரும்புவீர்கள், பசு பொன்னாக விளங்குவீர்கள். அடுத்தது தங்கம் என்னது? மனமாற கொடுக்கப்பட்ட காணிக்கை. அப்படின்னா நான் சொன்னேன், இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? காணிக்கை எப்படி கொடுத்தாங்க? மனமாற அவங்க கழுத்தில் கையில் காதில் போட்டிருக்கதெல்லாம் எடுத்து எதுக்கு கொடுத்தாங்க? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் தானே. இன்னொன்று கீழே போடப்பட்டிருக்கு, என்னன்னு பாருங்க. தவறாக பயன்படுத்தப்பட்டால் விக்கிரக பொற்கன்று. இது எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலையிலே சொல்லுங்கள், கீழே வரும்போது என்ன ஆயிடுச்சு? அவங்க ஒரு பொற்கன்று குட்டியை எதில் செஞ்சாங்க? தங்கத்தினால செஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தவறாக பயன்படுத்தப்பட்டால் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? சரியாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சத்தியம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ரிவைவ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம்னா என்ன? தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக இருந்தது. அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்துக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? மிஷ்கான். மிஷ்கான்னா என்ன அர்த்தம்? ரெசிடென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கும் இடம், வசிக்கும் இடம், வாசம் பண்ணும் இடம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் கர்த்தர் எந்த 7 என்ற எண்ணெய் எடுத்தால் அதற்கு என்ன அர்த்தம்? விசேஷித்த, ஆமாம், பரிபூரணத்தை குறிப்பிடுகிறது. விசேஷித்த காரியத்தை தான் என்ன பண்ணுவார்? 7 என்ற எண்ணெய் வைத்து பயன்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ இந்த கர்த்தர் எந்த 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 அதிகாரம்லாம் கர்த்தர்னு ஆரம்பிக்கப்படுதோ அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? விசேஷித்த அதிகாரம். தேவனுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிற அதிகாரங்கள் எல்லாம் விசேஷித்த அதிகாரம். அந்த அதிகாரம் மூலமாய் தேவன் தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை என்ன பண்ணுறாரு? அதை சொல்லி கொடுக்குறாரு, அதை காண்பிக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எத்தனை அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது? 7 அதிகாரம். என்னென்ன அதிகாரங்கள்லேருந்து? ஃபஸ்ட்டு யாத்ராகம். யாத்ராகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? 25லேருந்து ஆரம்பிக்குது. எத்தனை காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? 16 காணிக்கைகள்னு சொன்னேன். ஆனால் அதில் பிரதானமான காணிக்கை என்ன? மனப்பூர்வமாய் கொடுத்தல். மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்கு உதாரணம் யாரு? காயினும் ஆபேலும். யாருடைய காயினுக்கு என்ன பேரு? காயினுக்கு சம்பத்துக்காரன், சொத்துக்காரன். ஆபேலுக்கு குறைவுள்ளவன். குறைவிலிருந்து கொடுத்தான். அதனால் அவனுடைய மனதை பார்த்து என்ன பண்ணார்? ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அதனால தான் சொன்னேன், நம்மளுடைய குறைவு இருக்கும், ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? மனப்பூர்வமாய் கொடுக்கிற எண்ணங்கள் வேண்டும். கொடுப்பது ஒரு மனிதனுக்கு அல்ல, ஒரு பாஸ்டருக்கு அல்ல. யாருக்கு கொடுக்குறீங்க? தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவுக்கு நான் விதைக்கிறேன் என்ற எண்ணங்களை நீங்கள் வைக்க வேண்டும். ஸோ அப்போ தேவன் ஃபஸ்ட்டு எத்தனை 16 காரியங்களை நம்ம பார்த்தோம். அதில் முதல் காரியம் என்ன? தங்கம். என்ன? தங்கம். பொன் அப்படின்னு சொல்லுவோம், தங்கம்னு சொல்கிறோம். அந்த தங்கத்தை ஆண்டவர் பொன்னாக கொடுக்குறாங்க. ஆனால் என்னவா மாற்றினார்? அதை பசும் பொன்னாக மாற்றினார். அது பசும் பொன்னாக மாற்றப்பட்டால் அது ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே இருக்கும். பொன்னாக இருந்தால் வெளியில தான் இருக்க முடியும். அந்த பசும் பொன்னை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம்? ஆவிக்குரிய சத்தியம் நம்பர் 1 ஃபஸ்ட்டு விசுவாசத்திற்கு சொல்லலாம். நம்பர் 2
ரட்சிக்கப்பட்ட பொன் என்பது ரட்சிக்கப்பட்ட அனுபவம். அடுத்தது பசும்பொன் என்பது நம்மளுடைய பாடுகள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து வரதான் என்னன்னு சொல்கிறோம், பசும் பொன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று, அந்த பொன் தங்கம் எங்கே இருக்கும்? ராஜா வீட்டில் இருக்கும். ராஜாதி ராஜா. இயேசு யார்? ராஜாதி ராஜா. அந்த ராஜா வீட்டில் தான் என்ன பண்ணியிருக்கோம், தங்கம் இருக்கும். அதனால தான் அவர் பிறந்த உடனே என்ன வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னேன், தங்கம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்தது வேற என்ன போட்டிருக்கு, தங்கம் மனமாற கொடுக்கப்பட்ட காணிக்கை. அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷமாக மனமுகந்து என்ன பண்ணாங்களாம், கர்த்தருக்கு அந்த தங்கத்தை காணிக்கையாக கொடுத்தாங்க. தங்கத்தை மாறுதலாக பயன்படுத்தினால் விக்கிரகம். அதுக்கு என்ன நான் சொன்னேன், உங்களுடைய ஆசீர்வாதங்களை தவறாக பயன்படுத்தினால் அது விக்கிரகமாக செயல்பட்டுவிடும். அப்போ தவறாக இதுதான் நம்ம கற்றுக்கொண்ட இன்னைக்கு சத்தியம். அடுத்த வாரம் வரும்போது நம்ம அடுத்த சத்தியம், தங்கம் பார்த்தோம், அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், வெள்ளி, அப்புறம் வெண்கலம் இருக்கா, அப்புறம் நூல், இளநூல் இருக்கா. இதெல்லாம் ஒவ்வொரு சத்தியமும் இயேசுவை எப்படி தொடர்பு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய அந்த அவருடைய பாடுகள், அவருடைய காரியங்கள் இதெல்லாம் சொல்லப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.